வானத்துல நடந்து போன ஒரு பாலம் கேட்டா ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நிஜம். மில்லா வியாடக்ட்னு ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் அதிசயம் இருக்கு. அதோட கதை தான் இது. அவங்க இதை எப்படி செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த மாஸ்டர் பிளான் என்ன, வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். நீங்க எப்பவாச்சும் அந்த பாலத்துல போனீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தரையில இருந்து 270 மீட்டர் உயரத்துல, அதாவது ஈஃபில் டவரை விட உயரத்துல அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்க்கறதுக்கு யாரோ மேகத்துக்கு நடுவுல ஒரு மெல்லிய வெள்ளை நூலை கோர்த்த மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். உலகத்திலே ரொம்ப நேர்த்தியான பாலம்னு இதை சொல்றாங்க. ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருந்தா மட்டும் போதுமா? அந்த உயரத்துல ஒரு பெரிய பிரச்சனையே காத்துட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா? காத்து. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கிற பயங்கரமான காத்து. கிட்டத்தட்ட ஒரு சூறாவளி வேகத்துக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவ்ளோ வேகத்துல காத்தடிச்சா அங்க போய் கிரேனை எல்லாம் வச்சு வேலை செய்ய முடியுமா? அது தற்கொலைக்கு சமம் இல்லையா? அப்போ அவங்க எப்படி தான் இந்த பாலத்தை கட்டியிருப்பாங்க? இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. நம்ம இன்னைக்கு விடுவிக்க போற புதிரும் இதுதான். இங்கதான் இன்ஜினியர்ஸ் ஒரு செம்ம ஐடியாவோட வந்தாங்க. ஒரு புரட்சிகரமான யோசனைன்னே சொல்லலாம். என்னன்னா, பாலத்தை எதுக்கு மேல போய் கட்டணும்? முதல்ல கீழே தரையிலேயே கட்டிடுவோம், அப்புறமா அதை அப்படியே நகர்த்திக்கிட்டு போய் அதோட இடத்துல வச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆமாங்க, மேல கட்டுறதுக்கு பதிலா பக்கவாட்ல இருந்து நகர்த்துறது. இந்த ப்ராஜெக்ட் எங்க நடந்துச்சுன்னா, தெற்கு பிரான்ஸ்ல டார்ன் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம். அங்க பயங்கரமான டிராஃபிக் ஜாம். அதை சரி பண்ணத்தான் இந்த பாலமே. இதோட டிசைனர்ஸ் 2 பேர், என்ஜினியர் மைக்கேல் விர்லஜூ, அப்புறம் ஆர்கிடெக்ட் சர் நார்மன் ஃபாஸ்டர். இவங்க டீமோட பிளான்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா, பாலத்தோட டெக்க, அதாவது தளத்தை ஸ்டீல்ல கட்டணும்னு முடிவு பண்ணதுதான். ஏன்னா கான்கிரீட்டை விட ஸ்டீல் ரொம்ப லேசானது. அப்பதானே அவ்வளோ பெரிய அமைப்பை நகர்த்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க யூஸ் பண்ண இந்த டெக்னாலஜிக்கு பேரு இன்கிரிமெண்டல் லான்ச். தமிழ்ல சொன்னா படிப்படியா நகர்த்துறது. ரொம்ப சிம்பிள். பாலத்தோட டெக்க கொஞ்சம் கொஞ்சமா செக்ஷனா தரையில கட்டி, அப்புறம் அதை அப்படியே கிடைமட்டமா தள்ளி தூண்கள் மேல அதோட ஃபைனல் பொசிஷனுக்கு கொண்டு போறது. இந்த ஒரு டெக்னிக் தான் இந்த முழு ப்ராஜெக்டையுமே சாத்தியமாக்குச்சு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க நகர்த்த வேண்டிய அந்த ஸ்டீல் டெக்கோட எடை எவ்வளோ தெரியுமா? 36,000 டன். அடேங்கப்பா, இது கிட்டத்தட்ட 5,000 யானைகளை ஒன்னா சேர்த்து நகர்த்துறதுக்கு சமம். ஒரு சின்ன எஃகு மலையே நகர்த்துற மாதிரி தான் இது. சரி, 36,000 டன் இவ்ளோ பெரிய எடைய எப்படி உராய்வே இல்லாம நகர்த்த முடியும்? அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு தான் கேட்டபில்லர் லான்ச். அதாவது கம்பளி பூச்சி மாதிரி நகர்த்துறது. அது ஒரு செம்ம மெக்கானிக்கல் சிஸ்டம். அந்த சிஸ்டமோட சீக்ரெட் என்ன தெரியுமா? டெஃப்லான். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம வீட்ல நான்ஸ்டிக் தோசைக்கல்லுல எல்லாம் யூஸ் பண்றோமே, அதே டெஃப்லான் தான். சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச அந்த உராய்வை குறைக்க இதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த கம்பளிப்பூச்சி நட எப்படி வேலை செஞ்சுச்சுன்னு பாப்போமா? ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, லிஃப்ட், அதாவது தூக்கு. பெரிய ஹைட்ராலிக் வெட்ஜஸை வச்சு முழு டெக்கையும் லேசா மேல தூக்குவாங்க. ஸ்டெப் 2, புஷ், அதாவது தள்ளு. ஹைட்ராலிக் ராம்ஸ் வச்சு அந்த டெஃப்லான் பேட்ஸ் மேல டெக்க முன்னாடி தள்ளுவாங்க. ஸ்டெப் 3, டிராப், அதாவது இறக்கு. திரும்பவும் வெட்ஜஸை கீழே இறக்கி அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணுவாங்க. அவ்வளவுதான். தூக்கு, தள்ளு, இறக்கு, இதேதான் திரும்ப திரும்ப. இந்த தூக்கு, தள்ளு, இறக்கு சைக்கிள் ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அந்த பாலம் எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சுன்னு தெரியுமா? வெறும் 600 மில்லிமீட்டர். அதாவது நம்ம ஸ்கேல்ல 2 அடி. அவ்வளவுதான். ரொம்ப மெதுவா ஆனா ரொம்ப ரொம்ப துல்லியமா நடந்த இந்த வேலை தான் இந்த பெரிய சாதனைக்கு முக்கிய காரணம். ஆனா நில்லுங்க, ஒரு பிரச்சனையை சரி பண்ணா இன்னொரு புது பிரச்சனை முளைக்குமே. இங்கேயும் அதுதான் ஆச்சு. இந்த சொல்யூஷன் ஒரு புது, ரொம்பவே பயங்கரமான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. அடுத்த பெரிய சவால் புவியீர்ப்பு விசையை சமாளிக்கிறது தான். இத இப்படி பாருங்க. பாலத்தோட 2 நிரந்தர தூணுக்கு நடுவுல 342 மீட்டர் கேப் இருந்துச்சு. அதாவது எந்த சப்போர்ட்டுமே இல்லாம கிட்டத்தட்ட 3 ஃபுட்பால் கிரவுண்டு நீளத்துக்கு பாலத்தோட நுனி அந்த இடத்துல தொங்கணும். இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு யோசிச்சு பாருங்க. பிரச்சனை என்னன்னா, பாலத்தோட டெக்க அப்படியே அந்தரத்துல தள்ளிக்கிட்டே போகும்போது கிராவிட்டி அதோட நுனியை கீழே இழுக்கும். அப்படி இழுக்கும்போது அந்த நுனி வளைஞ்சு அடுத்த தூண்ல போய் இடிச்சு மொத்த ப்ராஜெக்ட்டுமே நாசமா போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இந்த நுனி வளைஞ்சிடாம இருக்க அவங்க இன்னொரு சூப்பர் ஐடியா பண்ணாங்க. பாலத்தோட டெக் மேல தற்காலிகமா சில சகப்பு டவர்களை வச்சாங்க. அதோட பாலத்தோட நுனில ஒரு பெரிய கம்பம் மாதிரி ஒரு அமைப்பை பொருத்துனாங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த நுனி கீழே தொங்கிடாம அதை மேல தூக்கி பிடிச்சு ஸ்டேபிளா வச்சுக்க உதவிச்சு. இப்போ நாம இந்த கதையோட கிளைமாக்ஸ்க்கு வர்றோம். 2 பக்கத்துல இருந்தும் தள்ளிக்கிட்டு வந்த பாலத்தோட பகுதிகள் ஒன்னு சேர போற தருணம். இதுக்கு அவங்க வச்ச பேரு சேட்டலைட் கிஸ், அதாவது செயற்கைக்கோள் முத்தம்.
உண்மையிலேயே சாத்தியமே இல்லாத ஒரு துல்லியத்தை நோக்கி போன ஒரு பயணம் இது. வடக்குல இருந்து ஒரு பாதியை தள்ளிக்கிட்டு வந்தாங்க, தெற்குல இருந்து இன்னொரு பாதியை தள்ளிக்கிட்டு வந்தாங்க. ரெண்டும் அந்த பள்ளத்தாக்குக்கு நடுவுல வானத்துல 100% துல்லியமா ஒன்னு சேரணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எல்லாம் வீண். சும்மா ஒரு சின்ன டைம்லைன் பார்த்துருவோம். 2001ல தூண் கட்ட ஆரம்பிச்சாங்க. 2003ல 2 பக்கத்துல இருந்தும் பாலத்தை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. கடைசியா மே 28, 2004 அன்னிக்கு தான் அந்த 2 பாதியும் ஒன்னு சேர்ந்துச்சு. சரி, ரெண்டும் சந்திச்சப்போ அதில் இருந்த மிஸ்அலைன்மெண்ட், அதாவது பிழை எவ்ளோ இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 1 சென்டிமீட்டருக்கும் கம்மி. சேட்டலைட் டெக்னாலஜியை வச்சு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு துல்லியத்தை அவங்க அடைஞ்சாங்க. இந்த மில்லா வியாடக்ட் வெறும் ஒரு பாலம் மட்டுமில்ல, இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. எப்படி செஞ்சாங்க அங்கிறத விட இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது தான் விஷயம். இது வேலையை செய்யற முறை, அதாவது ப்ராசஸ் பத்தின ஒரு பாடம். அந்த இன்ஜினியர்ஸோட தத்துவமே இதுதான். சூழ்நிலை சரியில்லையா, வேலையை வேற இடத்துக்கு மாத்து. அவங்க அந்த பயங்கரமான காத்தோட சண்டை போடல, அதுக்கு பதிலா அந்த ஆபத்தே இல்லாத மாதிரி வேலை செய்யற முறையே மொத்தமா மாத்திட்டாங்க. பாதுகாப்பை பத்தி யோசிக்கிறதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு பழைய வழி, அதாவது ஆபத்தோட சண்டை போடுறது. உதாரணத்துக்கு பயங்கர காத்துலயே இன்னும் நல்ல சேஃப்டி கியரோட வேலை பார்க்கறது. ஆனா மில்லாவோட வழி வேற, அது ப்ராசஸையே மாத்துறது. அதாவது ஆபத்தான வேலைய ஒரு பாதுகாப்பான இடத்துல செஞ்சு முடிக்கிறது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம வேலை செய்யற முறைதான் நம்ம பாதுகாப்பை முடிவு பண்ணுது. ஆக இந்த இன்ஜினியரிங் அதிசயம் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது. உங்க வாழ்க்கையில, உங்க வேலையில ஒரு ஆபத்தோட நேருக்கு நேரா மோதுறதுக்கு பதிலா அந்த வேலையை செய்யற முறையே மாத்தி ஆபத்தை தவிர்க்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.